ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி பூரிக்கு கிழங்கு, உருளைக்கிழங்கு கிழங்கு. நாங்கள் அதிகமாக இந்த வீடியோ போடுறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பூரி செய்கிறதுக்கு காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கு தான் நாங்கள் இதை ரெடி பண்ணுவோம். அப்பயும் சரி, என்னுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காக நான் கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், வீடியோ பாருங்கள். நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, கண்டிப்பாக பூரிக்கிழங்குக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ந்த உடனே அனலை கம்மிப்படுத்திட்டு மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கடுகும் தீயக்கூடாது, கடலைப்பருப்பும் தீயக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் எல்லா அளவும் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்த்தா நீங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டர், ஒரு பெரிய மாஸ்டர் வருவீங்க. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு சாந்து. நான் எப்போவுமே சொல்வேன் வெங்காயம் சேர்த்து தான் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கணும்னு சொல்லி. ஆனால் வெங்காயம் நம்ம இங்கே அதிகமாக வதங்க வைக்க போகிறதில்ல. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வெங்காயத்தில் பாதி சுவை தான் நமக்கு இந்த உருளைக்கிழங்கில் கிடைக்கிறது. இங்கே 6 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம். முன்னாடியே பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதை காலையில் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு நான் சேர்க்கும் போது அந்த வீடியோவை காமிக்கிறேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் கூடுதலாக, அதாவது 4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஸ்லைஸாக வெட்டக்கூடாது, அப்படியே குச்சி குச்சியாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா தண்ணியில் வேக வைக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம், அதாவது கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி அளவுக்கு வதங்கின உடனே இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துட்டு மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வெங்காயத்தை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். இது தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும், சுவையாக இருக்கும். அந்த பூரி கூட அந்த மசாலா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது பச்சை மிளகா சேர்த்துட்டு காலிஃப்ளவர், அந்த உருளைக்கிழங்கு கூட காலிஃப்ளவர் சேர்த்தா நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? காலிஃப்ளவர், அதாவது நம்ம பகோடா வெட்டுறதுக்கு பாதி ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்லைஸுக்கு வெட்டி வெங்காயம் சேர்த்த உடனே அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே நம்ம சேர்க்குற எல்லா பொருளும் வதங்கி வேகணுமே தவிர வதங்கி நமக்கு அந்த பொன்னிறமாக ஆகும், அந்த முருவலாக ஆகும் சொல்ல அந்த மாதிரி வரக்கூடாது. தண்ணியில் வேக போகுது. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். நமக்கு நல்ல வாசனையும் கிடைக்கும், அந்த கலரும் கிடைக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியான பொருள் மஞ்சத்தூள். நான் மஞ்சத்தூள் பற்றி தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். நான் சமையல் வேலையில் நான் இப்போது இந்த கிழங்கை நான் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு பிரைட்டாக நான் வீட்டிலே என் கேஸ் அடுப்பில் செஞ்சு உங்களுக்கு காட்ட முடியும். ஆனால் நான் ஏன் கண்டென்ட்டு நாங்கள் என்ன சமையல் வேலையில் செய்கிறோமோ அந்த அப்படியே நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறோம். இதில் கொஞ்சம் சில விஷயம் சொல்லுவாங்க, சமையலில் சில விஷயத்தெல்லாம் நம்ம வெளியில் காட்டக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் அந்த பொருள் அந்த மாதிரி செய்முறையில் தான் ஒரு பொருளை நம்ம முழுமையான ஒரு முறையில் செய்ய முடியும். நான் காட்டுவேன். இந்த மாதிரி பொருள் சேர்க்கும் போது என்ன தன்மை நமக்கு கிடைக்கிறதுன்றதான் உங்களுக்கு நான் என் கண்டென்ட்டில் சொல்ல வரேன். அதனால தான் எப்போவுமே எல்லா வீடியோவுமே நீங்கள் கூட சில ரெசிபியை நீங்கள் கமெண்டில் கேட்பீங்க, அதை நான் நேராக மண்டபத்தில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் லேட் பண்ணுறத தவிர, ஆனால் வருங்காலங்களில் இதெல்லாம் கொஞ்சமாக சின்னதாக நான் என்னுடைய கேஸ் அடுப்பில் நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கேரட்டு, அந்த கேரட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு கூட சேர்த்துக்கிறோம். எப்படின்னா ஒரு கேரட்டை 4 அப்படியே கொத்து போட்டு முக்கோண ஷேப்பில் நைஸாக வெட்டிக்கணும். அப்படியே இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வெட்டி இது கூட சேர்த்து இப்போது தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போது தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம். இதுக்கெல்லாம் உப்பு அளவு சரியாக சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. தேவையான உப்பு உங்கள் பதம், நீங்கள் செய்கிற பக்குவத்தினால் மட்டுமே சரியான உப்பை சேர்க்க முடியும். எப்போவுமே புதுசில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு பாதி அளவு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா செஞ்சு முடித்து கடைசியாக கூட உப்பு செக் பண்ணி கொஞ்சமாக போடுங்க. நீங்கள் போடும்போது தோராயமாக உங்கள் அளவை நீங்கள் அப்போ மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ கையளவு போட்டோம், அப்புறம் கடைசியாக இவ்வளோ போடுறோம், அப்போ நமக்கு ஒரு 100 பேருக்கு செய்யணுன்னா இந்த அளவுக்கு போடணும் அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் யோசித்து செஞ்சால் தான் அந்த வேலையெல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும்.
இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் போட்டு அது கூட காலிஃப்ளவர் சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நம்ம இது கூட கேரட் வெட்டி தக்காளி சேர்த்து அப்படியே வதக்கி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது வேக போகுது. வேகும் போது நமக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிங்க. நமக்கு நல்ல வாசனையும் கிடைக்கும், நமக்கு கொழுகொழுப்பு தன்மையும் அதிகமாக கிடைக்கும். எப்போவுமே கேஸ் அடுப்பில் நம்ம ஒரு சமையலை செய்யும் போது ஒரு பொருளை செஞ்சால் அது கூடவே இருந்து அது முழுமையாக செஞ்சு முடித்து தான் நீங்கள் எட்ட போகணும். சீராக கொதிக்கட்டும் இல்லை அது வேகட்டும் அப்படின்னு எட்ட போகக்கூடாது. முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிங்க. ஆனால் நம்ம கிழங்குல சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த முந்திரி நெய் எல்லாம் கண் பார்வைக்கு கூடுதலான ஒரு சுவைக்கு தான் தேவைப்படுமே தவிர இதை சேர்த்தா தான் அந்த உருளைக்கிழங்கு வருமா மசாலா அப்படின்னா கிடையாது. நம்ம இப்போ ஒரு முந்திரி பருப்பு ஒரு காஸ்ட்லியான பொருள், அது ஒரு சமையல் பொருள் இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக முந்திரி பருப்பு அப்படின்னு எடுத்து சாப்பிட்லாமே தவிர முந்திரி பருப்புனால் இங்கே எந்த ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவில் சுவை வரப்போவது இல்லை. அதனால்தான் ஏன் பிரியாணி வீடியோவில் கூட நான் நெய் முந்திரி பருப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஆனால் சேர்த்துப்பேன் தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக வாசனைக்கும் நல்ல ஒரு பார்வைக்கும் தேவை என்றதுக்காக சேர்த்துப்பேன். இப்போது இங்கே பாருங்கள், இந்த தண்ணி சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி அதாவது என்ன வேக்காடுனா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து கிடைக்கணும், அந்த கேரட்டும் நல்லா வேகணும், நல்லா கொஞ்சமாக மசிற அளவுக்கு வெந்துச்சுன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்த உடனே தோல் எடுத்து அதை கையால் உடைச்சி நம்ம பூரிக்கிழங்கு சாப்பிட்ற பக்குவத்து அளவுக்கு உடைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் சமையல் வேலை பூரிக்கிழங்கு இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இருக்குன்னா போன உடனே உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வைத்து எடுத்து வச்சுருவோம். அதான் ஃபஸ்ட்டு வேலையாக செய்வோம். இந்த தாளிப்பு சேர்த்து வெங்காயத்தையும் தக்காளி அது கூட கொதிக்கும் போது அப்படியே ஒரு வாசனை வரும் பாருங்கள். அப்படி காலையிலே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த நல்லா கொதிக்க வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் தனியாக உருளைக்கிழங்கு அந்த பச்சை பட்டாணி வேக வச்சு உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வெங்காயம் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் வெந்துடுச்சுன்னா அது கூட அப்படி சேர்த்து நம்ம கிளற போகிறோம். இங்கே சேர்க்குறது வீடியோ எடுக்க முடியல, ஆனால் சேர்த்துட்டு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நீர் பக்குவமாக இருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு செய்யும்போது சில டைமில் இன்னும் தண்ணி அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கடலை மாவு. ஆனால் நான் இங்கே சேர்க்கலை, ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒரு பொசுன்னு அந்த உடைச்சது கெட்டித்தன்மை நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் கெட்டித்தன்மை கிடைக்கல, தண்ணியாக இருக்குன்னா கடலை மாவு ஒரு 100-150 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது தான் நமக்கு அப்படியே அள்ளி வைக்கும் போது பூரி மேலே அப்படி கெட்டியாக நமக்கு சாந்தாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உருளைக்கிழங்கு பூரிக்குன்னு போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் கடல மாவு சேர்த்துருப்பேன். உங்களுக்கு இன்னும் புரியல, அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த காலகட்டத்தில் நின்று நிதானமாக சொல்லித்தரதுக்கான நேரங்கள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அவங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கும் அவங்க வாழ்வதற்கும் நீங்களும் ஒரு உதவி செய்யலாம். கண்டிப்பாக என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு மனிதர், எங்கேயோ ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நல்ல ஒரு வேலையை கற்றுக்கிட்டு பெரிய மாஸ்டர் வளர்ந்து வரட்டும். என் வீடியோ அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் உழைப்பு. நானாக வீடியோ எடுத்துக்கிட்டு, நானாக எடிட் பண்ணி, நானாக பேசிக்கிட்டு, நான் என் வாழ்க்கை சூழ்நிலையில் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். கடைசியாக என் கஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஒரு நாள் தெரிய வரும். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்காக ஷேர் பண்ணுங்கள்.